ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 12th கெமிஸ்ட்ரியில் 5th லெசன் அணைவேதியியல் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இணைதிறன் பிணைப்பு கொள்கை இந்த வேலன்ஸ் பேண்ட் தியரி பற்றி பார்த்தோம். அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 10 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அணைவு சேர்மத்துக்கு அதோட இனக்கலப்பு என்னவாக இருக்கும், அதோட வடிவம், அதோட காந்தத்தன்மை, அதோட காந்த திருப்புத்திறன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புக்கில் கொடுத்தக்கூடிய எடுத்துக்காட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேஜ் நம்பர் 167ல் 167 எடுத்துக்காட்டு 1 அப்படிங்கிற சம் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்தக்கூடிய அணைவு சேர்மத்துக்கு அதோட இனக்கலப்பு, அதோட வடிவம், அதோட காந்தத்தன்மை, அது காந்த திருப்புத்திறன், ஓகேவா, இதெல்லாம் எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய அணைவு சேர்மம் டெட்ரா கார்பனைல் நிக்கல். டெட்ரானா 4, கார்பனைல் நிக்கல், டெட்ரா கார்பனைல் நிக்கல் அப்படிங்கிறது தான் கொடுக்கக்கூடிய அணைவு சேர்மம். இந்த அணைவு சேர்மத்துக்கு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா தான் நீங்கள் ஈஸியாக அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மெமரி பண்ணிங்க, ஓகேவா. அதில் ஃபஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னா மைய உலோக அணு மற்றும் அதன் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. நம்ம தெரியும் இந்த சேர்மத்தோட மைய உலோக அணு பார்த்தோம் அப்படின்னா நிக்கல், இது ஈனி. அப்போ நிக்கல் தான் வந்து மைய உலோக அணு. இதோட எலக்ட்ரான் அமைப்பு நமக்கு எழுத தெரியணும், ஓகேவா. ஃபஸ்ட்டு அதோட எலக்ட்ரான் அமைப்பு தெரியணும். நிக்கல் நிக்கல் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்குது, அதோட ஆக்சிஜனேற்ற எண் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட எலக்ட்ரான் அமைப்பை நம்ம எழுதுவோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உலோக அணு இல்லைனா அயனியோட வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள். அப்போ அந்த எலக்ட்ரான் அமைப்புக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஆர்பிட்டால் வரைபடம் நாம் வரையணும், ஓகேங்களா. ஆர்பிட்டாலோட வரைபடத்தை நாம் வரைஞ்சிடணும். எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது ஈனியின் தன்மை. இதில் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு CO இருக்குது, கார்பனைல் குரூப்பு. இது வந்து வலிமையான ஈனியா இல்லை வலிமை குறைந்த ஈனியா அப்படிங்கிறத பார்க்கணும். வலிமையான ஈனி அப்படின்னா அது என்ன பண்ணும், எலக்ட்ரானை வந்து இணை செய்யும், ஓகேவா. இதில் கூடிய எலக்ட்ரானை இதில் வந்து செஞ்சு இணை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்ப்போம். அடுத்தது ஈனியின் முன்னிலையில் மையவுலோக அணு அயனியோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ இந்த ஈனி வந்து வலிமையான ஈனினா அது எலக்ட்ரானை இணை செஞ்சதுக்கப்புறம் அதோட எலக்ட்ரான் அமைப்பு வெளிக்கூட்டு ஆர்பிட்டால் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் எழுத போகிறோம். அடுத்தது அதோட இனக்கலப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இனக்கலப்பை சொல்லலாம். அது sp3 இல்லை sp3d sp3d2 அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அணுவில் உள்ள மையவுலோக அயனியின் இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள். அது வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டாலும் ஒன்றோட மேற்பொருந்தி ஒரு இனக்கலப்பு ஆர்பிட்டால் நமக்கு கிடைக்கும். அந்த இனக்கலப்பு ஆர்பிட்டால் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த இனக்கலப்பு நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட வடிவம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுடைய இந்த இணையதள பிணைப்பு கொள்கையிலேயே பார்த்துருக்கோம். sp3 அப்படின்னா நான்முகி, sp3d2 அப்படின்னா எண்முகி, இதெல்லாம் நம்ம பார்த்ததே தான். அப்புறம் அதோட காந்தப்பண்பு எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா அதில் தனித்த எலக்ட்ரான் இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். தனித்த எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பாரகாந்தத்தன்மை, தனித்த எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா டயகாந்தத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கோம். காந்த திருப்புத்திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. μ = n × n+2 அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதை ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இது ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு. 5 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. போன டைம்லேயும் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள், ஓகேவா. ஆரம்பிக்கலாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைய உலோக அணு ஆயுதம் மற்றும் அதன் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை தான் நம்ம எழுதணும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிக்கல் என்ன ஆக்சிஜனேற்ற நிலையில் இருக்குது, அதோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இது தெரியாத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ப்ளஸ்ஸு எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னா 4. இந்த கார்பன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நடுநிலை. அப்போ அதுக்கு எந்த மின்சுமையுமே இல்லை, அதனால் 0 = மேலே ஏதாவது மின்சுமை இருக்கான்னு பார்க்குறோம். மேலே எந்த மின்சுமையும் இல்லை. அப்போது இது எதுக்கு ஈக்குவல்டாக அப்படின்னா அதோட நிகர மின்சுமை 0க்கு வந்து ஈக்குவல்டாக இருக்குது, ஓகேவா. அப்போ x = என்ன வரும், 4 × 0 0. அப்போது x = 0. அப்போது நிக்கலுக்கு வந்து எந்த ஒரு மின்சுமையுமே இல்லை. அப்போ நிக்கல் வந்து நடுநிலையாக தான் இருக்குது. அப்போது நிக்கலுக்கு எந்த மின்சுமையும் இல்லை. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடுநிலை ஈனி தான். இப்போ ஓவராலாக நிகர மின்சுமையும் வந்து 0வாக தான் இருக்கும், ஓகேவா. அப்போ இந்த வந்து அணைவு சேர்மம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அணைவு சேர்மம். சரி, இப்போ மைய உலோக அணு மற்றும் அதன் வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிக்கல் எடுத்துக்கலாம். அதோட அணியை நமக்கு தெரியும் 28. அப்போ அதோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம்
அது நமக்கு தெரியும். ஆர்கான் எழுதுவோம். ஆர்கான் 18. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3D 4s வரும். ஓகேவா? இப்போது 28ல் 18 இங்கே போயிடுச்சு. அப்போ மீதி எஸ்ஸில் 2 போட்டோம் அப்படின்னா 20. மீதி 8 இருக்கும். அதை 8 நம்ம இங்கே ஃபில் பண்ணிட்டோம். அப்போது 3D8 4s2 அப்படிங்கிறது தான் இந்த மைய உலோக அணுவோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. 3D8 4s2. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து அதோட எலக்ட்ரான் அமைப்பை நம்ம எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உலோக அணு இல்லைனா அயனியோட வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள். ஆர்பிட்டால்னால் இது மாதிரி தான் நம்ம போடணும். ஆர்பிட்டால் டியில் வந்து 5 பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் முன்னாடி சொல்கிற மாதிரிங்க. எஸ்ஸில் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். பியில் பார்த்தோன்னா 3 பாக்ஸ் இருக்கும். டியில் 5 ஆர்பிட்டால் இருக்கும். அந்த பாக்ஸ்னால் 5 ஆர்பிட்டால்கள். டியில் 5 ஆர்பிட்டால் இருக்கும். எஃப்ல பார்த்தோம் அப்படின்னா 7 ஆர்பிட்டால்கள் இருக்கும். அப்போ டியில் பார்த்தோம் அப்படின்னா 5 ஆர்பிட்டால்கள் 5 ஆர்பிட்டால் போட்டாச்சு. அதில் பார்த்தோன்னா 8 இருக்குது. அப்போ எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆக்வா தத்துவம், பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், அதே மாதிரி ஹூன்ஸ் ரூல் இதெல்லாம் யூஸ் பண்ணி எலக்ட்ரானை வந்து ஃபில் பண்ண போகிறோம். 8 எலக்ட்ரான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றா இப்படி ஃபில் ஆகிட்டு தான் அடுத்தது போய் இணையாகும். இதை வந்து ஹூன்ஸ் ரூல் சொல்லுது. அப்போ 1 2 3 4 5 ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது 6, அப்புறம் 7, அப்புறம் 8. ஓகேவா? 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இது 3D. அப்போது 3Dயில் வந்து 8 எலக்ட்ரான். 4sல் பார்த்தோம் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்குது. அதை எப்படி ஃபில் பண்ணும்? 1 2 4sல் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 4p எதுக்கு சார் போட்டிருக்கோம் அப்படின்னா இது அடுத்தது இருக்கக்கூடியது 4sக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் வந்து 4p. அப்போ இதில் வந்து எந்த எலக்ட்ரானும் இல்லை, அதனால் நான் 0 போட்டேன். ஓகேவா? அப்போ அதோட ஆர்பிட்டால் எப்படி எழுதலாம்னு தெரிஞ்சிட்டிங்களா? உலோக அணு அல்ல அயனியோட வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள் இப்படி தான் நம்ம எழுதணும். அடுத்தது ஈனியின் தன்மை. நம்ம தெரியும், நம்ம இணைதரை பிணைப்புகள்லேயே படித்தோம். இந்த ஈனியோட தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு CN- EN எத்திலீன் டையமீனு NH3 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வலிமையான ஈனி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போது இந்த கார்பனைல் குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வலிமையானது. அப்போது இந்த CO அப்படிங்கிறது வந்து வலிமையான ஈனி. அப்போ வலிமையான ஈனியாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை வந்து இணை செய்யும். அப்போ 4s இருக்கிறோடைய எலக்ட்ரானை 3D எலக்ட்ரானோட என்ன பண்ணும் அப்படின்னா இணை செய்யக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரான்கள் இணையாக்குகிறது. அப்போது 4sல் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை 3D எலக்ட்ரானோட என்ன பண்ணும் அப்படின்னா இணையாக்குகிறது. ஓகேவா? அப்போது CO அப்படிங்கிறது வந்து ஒரு வலிமையான ஈனி. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா 4s எலக்ட்ரானை 3D எலக்ட்ரானோட இணை செய்யுது அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஈனியின் முன்னிலையில் மையுலோக அணு இல்லைனா அயனியோட வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்கள். இப்போ என்ன பண்ணிச்சு? இணையாகணும் இல்லை. அப்போ இந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட கொண்டு போய் சேர்த்து எழுதுகிறோம். அப்போது இதில் ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிடுது. ஓகேவா? அப்போ எப்படி வந்திருக்கும்? ஆல்ரெடி 3D8 இருக்குது. 3D8 ஓகேவா? 3D8 இருக்குது. இதில் 2 எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிடுது, இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிடுது. ஓகேவா? அப்போது டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 3Dயில் 10 எலக்ட்ரான் வந்துடுது. 3Dயில் 10 வந்துடுது. இப்போ 4s என்னவாயிடுச்சு? இங்கே கூட 2 எலக்ட்ரான் தான். இதில் கூட 2 எலக்ட்ரான் இங்கே போனதுனால 4s வந்து 0வாக மாறிடுச்சு. 4s பார்த்தோம் அப்படின்னா 0. இந்த 4pயும் பார்த்தோம் அப்படின்னா 0. ஓகேவா? 4pயும் 0வாக இருக்குது. அப்போ 3D10ஆக மாறிடுச்சு. ஏன்னா CO அப்படிங்கிறது ஒரு வலிமையான ஈனிங்கிறதுனால 4s உடைய 2 எலக்ட்ரானையும் 3D கொண்டு போய் இணையாக்கிடுச்சு. ஓகேவா? அடுத்து இனக்கலப்பு. இதில் பார்த்தோம் அப்படின்னா அணைவியன் வச்சு தான் அதோட இனக்கலப்பு நம்ம கண்டுபிடிப்போம். இந்த கொடுக்கக்கூடிய இந்த சேர்மத்தை பாருங்கள். டெட்ரா கார்போனைல் நிக்கல். டெட்ராங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதோட அணைவியன் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அணைவியன். அப்போது அணைவியன் 4 அப்படின்னா அதோட அணைவியன் 4 அப்படின்னா அதோட இனக்கலப்பு என்னவாக இருக்கும்? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அணைவியன் 4ஆக இருந்துச்சு அப்படின்னா அதோட இனக்கலப்பு என்னவாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இனக்கலப்பு வந்து sp3. ஓகேவா? இனக்கலப்பு வந்து sp3ஆக இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து நான் பாருங்கள் அணைவில் உள்ள மைய உலோக அயனியின் இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள். இப்போ இனக்கலப்புன்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த S இந்த P நமக்கு தெரியும். இந்த ஈனிகள் போகணும் அப்படின்னா ஓகேவா? ஈனியில் வந்து 4 வந்து அணைவியன் இருக்குது. அப்போது 4 இணை எலக்ட்ரான் அது வந்து ஒவ்வொன்றும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வழங்கிய அணு வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்கும். அப்போ 4 இருக்கனால 8 எலக்ட்ரான் அது கொடுக்கும். ஓகேவா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி ஃபில்லில் இருக்குது. இதில் கூடிய எலக்ட்ரான் நான் ஃபில் பண்ணிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 எலக்ட்ரான். இப்போது 3Dயில் வந்து 10 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ வந்து ஈனி அது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து இந்த மையோலோக அணு வந்து வாங்கிக்கிற அளவுக்கு காலியான ஆர்பிட்டால் வந்து வேணும். ஓகேவா? காலியான ஆர்பிட்டால் வேணும்.
ஈனி கொடுக்கறத வந்து மையோலோக அணு வாங்கிறதுக்கு காலியான ஆர்பிட்டால்கள் வெற்று ஆர்பிட்டால் இருக்கணும். அப்போ 4 அதோட அணைவு எண் வந்து பார்த்தோன்னா 4. அப்போ 4 வெற்று ஆர்பிட்டால் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், எஸ்ஸில் 1 இருக்குது, பியில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 ஓகேவா. அப்போ 1 2 3 4, அப்போது 4 வெற்று ஆர்பிட்டால் இருக்குது. அப்போ வரக்கூடிய அந்த ஈனி என்ன பண்ண அப்படின்னா இந்த 4 ஆர்பிட்டால்லையும் போய் நிரம்பி அந்த ஆர்பிட்டால் மேற்பொருந்தினால இனக்கலப்பாதல் நடக்கும். அப்போது எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் இதெல்லாம் ஒன்று மேற்பொருந்தி நமக்கு என்ன பண்ண அப்படின்னா இனக்கலப்பு வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போது அதில் வரக்கூடிய அந்த ஈனியோட எலக்ட்ரான் என்ன பண்ண அப்படின்னா வாங்கிட்டு நமக்கு sp3 இனக்கலப்பாக மாறக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 4 சம ஆற்றலுடைய அணு ஆர்பிட்டால்கள் இணைந்து ஒரு புதிய ஆர்பிட்டாலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 4s 4p இது ரெண்டுக்குமே மோஸ்ட்லி சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் தான். இது ஒன்றோடு மேற்பொருந்தி ஒரு புதிய ஆர்பிட்டாலாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா sp3 கிடைக்கும். ஏன்னா எஸ்ஸில் 1 பியில் 1 2 3, அப்போ எஸ் 1 பியில் 3, அப்போ sp3 இனக்கலப்பு அப்படிங்கிற புதிய ஆர்பிட்டால் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இதில் கூடியது பார்த்தோம் அப்படின்னா இது 1, நான் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன்னே, இது ஒரு ஈனி, அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கார்பன் மோனாக்சைடு கார்பனைல் குரூப்பு. அடுத்து இங்கே ஒரு கார்பனைல் குரூப்பு, இங்கே ஒரு கார்பனைல் குரூப்பு, இங்கே ஒரு கார்பனைல். ஓகேவா. அப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மையோலோக அணுவில் இந்த அணைவியின் 4 இருக்கனால 4 வெற்று ஆர்பிட்டால் இருக்குது. அந்த 4லேயும் இந்த ஈனிகள் போய் சேர்ந்து இப்படி இனக்கலப்பாதாகி நமக்கு sp3 இனக்கலப்பாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. sp3 இனக்கலப்பு இங்கே நடக்குது. ஓகேவா. அடுத்தது இதோட வடிவம். இப்போ எப்படி இனக்கலப்பு நடந்துச்சு பார்த்தோமா, அதாவது 4 வெற்று ஆர்பிட்டால் இருக்கனால 4 ஈனிகள் போய் சேர்ந்து அந்த இடத்த நிரப்பினால sp3 இனக்கலப்பாதல் நமக்கு கிடைக்குது. இதோட வடிவம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன். இனக்கலப்பு sp3 ஆச்சுன்னா அதோட வடிவம் வந்து நீங்களே சொல்லிடலாம், அது நான்முகி. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான்முகி உடையதாக இருக்கும். sp3 அப்படின்னா நான்முகி அமைப்புடையதாக இருக்கும். அடுத்தது காந்த பண்பு. இந்த காந்த பண்புங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். தனித்த எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது பாரகாந்த தன்மை, தனித்த எலக்ட்ரான் எதுவுமே இல்லை அப்படின்னா அது டயாகாந்த தன்மைன்னு சொல்லியிருக்கோம். இதில் எல்லாம் இனக்கலப்பாதல் ஆனதுக்கு அப்புறம் இங்கே பார்க்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது. இனக்கலப்பாதல் நடைபெற்றதுக்கு அப்புறம் இந்த ஈனிகள் வந்து மையோலோக அணுவோட மேற்பொருந்தி இனக்கலப்பாதல் நடைபெற்றதுக்கு அப்புறம் அந்த ஆர்பிட்டாலில் ஏதாவது தனித்த எலக்ட்ரான் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறீங்க. பாருங்கள், எல்லாமே இது 2 இது 2 2 2 2 இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே 2 2 தான் இருக்குது. இப்போ தனித்த எலக்ட்ரானே இல்லை. இப்போ தனித்த எலக்ட்ரான் இல்லாதனால இது என்னவாக இருக்கும், டயாகாந்த தன்மை. தனித்த எலக்ட்ரான் இல்லை, காந்தத்தன்மை அப்போ இல்லை. அப்போது தனித்த எலக்ட்ரான் இதில் பார்த்தோம் அப்படின்னா தனித்த எலக்ட்ரான் வந்து 0, தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து 0. அப்போ இது வந்து டயாகாந்த தன்மை. அதே அதில் தனித்த எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும், பாரகாந்த தன்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது காந்த திருப்புத்திறன் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மியூ மியூன்னு போடலாம், இல்லைனா உங்களுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, நீங்கள் மியூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. √n × n+2 = 0. ஓகேவா. இதான் அதோட காந்த திருப்புத்திறன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ என்னங்கிறது என்ன, தனித்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை. தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை இருக்குது, 0. அப்போ நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 × 0+2 = 0. இப்போ இதை கூட்டினீங்கன்னா 2 கிடைக்கும், 2 இதை மல்டி பண்ணிங்கன்னா 0. அப்போ காந்த திருப்புத்திறன் பார்த்தோம் அப்படின்னா 0. ஓகேவா. காந்த திருப்புத்திறன் வந்து 0. ஓகேவா. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அணைவு சேர்மத்துக்கு இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ரொம்ப ஈஸியானதான். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மையோலோக அணு அயனியோட எலக்ட்ரான் அமைப்பை ஃபஸ்ட்டு எழுதணும். அந்த எலக்ட்ரான் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த அணுவோட ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டுபிடிச்சிட்டு எழுதுங்க. அதே சப்போஸ் இங்கே எக்ஸ் வந்து அந்த நிக்கல் வந்து 2+ இருந்துச்சுன்னா இங்கே 2+, அப்போ 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா. அடுத்தது எழுதுனதுக்கப்புறம் அந்த ஆர்பிட்டாலோட வரைபடத்தை நீங்கள் எழுதுறீங்க. வெளிக்கூட்டு ஆர்பிட்டாலை நீங்கள் எடுத்து எழுதுகிறோம். 3Dயில் 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறது, 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான், இதுக்கப்புறங்கிறது 4p. ஓகேவா. அடுத்தது ஈனியின் தன்மை. ஈனியோட தன்மை பார்த்தோம் அப்படின்னா வலிமையான ஈனியா இல்லை வலிமை குறைந்த ஈனியான்னு பார்க்கணும். வலிமையான ஈனியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரானை வந்து இணை செய்யும், இணை இல்லாத எலக்ட்ரானை வந்து இணை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்புறம் இணை செஞ்சதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டோம் ஆர்பிட்டாலில். அணுவின் பார்த்தோம் அப்படின்னா 4, ஏன்னா இங்கே வந்து 4 கார்பனைல் தொகுதி வந்து இணையதுனால அதோட அணுவின் 4.
அணைவு 4 இருந்துச்சுன்னா அதோட இனக்கலப்பு வந்து sp3 இருக்கும். அந்த sp3 எப்படி வருது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இதில் கூடிய சம ஆற்றலுடைய ஆர்பிட்டால்கள் சம எண்ணிக்கையில் ஒன்றொன்று இணைந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேறு புதிய ஒரு ஆர்பிட்டாலை கொடுக்கும். அப்போ sb 2 ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தி இனக்கலப்பால் நடந்து sp3 அப்படிங்கிற ஆர்பிட்டால் கொடுக்கும். இப்போ இதுவும் sp3 தான், இதுவும் sp3, இதுவும் sp3, இதுவும் sp3. சம ஆற்றலுடைய புதிய ஆர்பிட்டால் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நிரம்பக்கூடியதாக இருக்குது. அப்போ இனக்கலப்பு sp3 ஆச்சுன்னா அதோட வடிவம் என்னவாக இருக்குது அப்படின்னா நான்முகி வடிவமாக இருக்கும். ஓகேவா, நான்முகி வடிவம் உடையது. அதோட காந்த பண்பு பார்த்தோம் அப்படின்னா அதோட தனித்தெலக்ட்ரான் வச்சு நம்ம சொல்லுவோம். இதில் தனித்தெலக்ட்ரான் எதுவுமே இல்லை, அப்போது டயகாந்தத்தன்மை உடையதாக இருக்கும். தனித்தெலக்ட்ரான் ஒன்று இருந்தால் கூட அது வந்து பாரகாந்தத்தன்மை வந்திருக்கும். அடுத்தது காந்த திருப்புத்திறன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன அப்படின்னா μ √n × n+2 = 0. இப்போ n வேல்யூ பார்த்தோன்னா தனித்தெலக்ட்ரான் இல்லை, அப்போ 0, காந்த திருப்புத்திறனும் 0. ஓகேவா, இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு எழுதலாம். இது 5 மார்க்கில் எனக்கு 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. கொஞ்சம் நல்லா பாருங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த எடுத்துக்காட்டை பற்றி நாம் பார்க்கலாம். ஓகேவா.